விருச்சிகம் ராசி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு குணம் இருக்குங்க சார். ஸோ அது என்ன குணம், இவங்களை அடையாளப்படுத்தலாம், இந்த தனித்தன்மையில விருச்சிக ராசி பார்த்த உடனே தெரியும் அப்படின்னா அது நல்லா இருக்குங்க சார். விருச்சிக ராசி எதையும் போல்டாக இயங்கக்கூடிய குணாதிசயங்கள் அவர்களுக்கு இருக்கும். 3 நட்சத்திரத்தை உள்ள வச்சுருக்காங்க. விசாகம் குருவுடைய நட்சத்திரத்தை வச்சுருக்காங்க. மேனேஜபிள், எதையுமே மேனேஜ் பண்ணக்கூடியவங்க, தெய்வீக தன்மைகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய, அதிகமாக நோட்டில் எழுதுகிற பழக்கம் அவங்களுக்கு நிறையா இருக்கும். எழுதி வைக்கிற பழக்கம் அவங்களுக்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிறையா இருக்கும். தனக்குன்னு ஒரு ஆளை கரெக்டாக வச்சுருப்பாங்க. நிதி நிலைமை, அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் டாப்புக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உண்டு. கிராஜுவலாக இருக்குங்க. காசு இருக்கிறது வெளியிலே தெரியாது. நீங்கள் அஞ்சலை பெட்டிக்குள்ளே கொஞ்சம் பணம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் உண்டியலில் பணம் இருக்குமே, எல்லா இடத்தையும் வச்சுருப்பாங்க. பட் வெளியிலேயே தெரியாது, இது இல்லைன்ற மாதிரியே இருப்பாங்க. நீங்கள் அவங்கள குறை சொல்லாத வரைக்கும் அவங்க தே ஆர் வெரி குட். பட் நீங்கள் என்றைக்காவது குறைகிற சொல்ல ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட இது பண்ண முடியாது. அவங்களோட டேக் ஃபார் வேறு மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். யார் கூட செயற்கை இருக்காங்கன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்க கூட சேர்ந்தாங்கன்னா பக்தி பிளஸ் நேரில் வணக்கம். இன்று நம்மோடு என்பவர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. விருச்சிக ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்நாள் எப்படி இருப்பாங்க, அவங்க லைஃப் டைமில் என்னெல்லாம் இருக்க போகிறாங்க, இந்த ராசி இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க சார். ஸோ பொதுவாகவே விருச்சிகம் ராசி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு குணம் இருக்குங்க சார். ஸோ அது என்ன குணம், இவங்களை அடையாளப்படுத்தலாம், இந்த தனித்தன்மையில விருச்சிக ராசி பார்த்த உடனே தெரியும் அப்படின்னா அது நல்லா இருக்குங்க சார். விருச்சிக ராசி நண்பர்கள், இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 8வது ராசி. 8வது ராசி விருச்சிக ராசி, 8th பிளேஸ். 8னாலே நிறையா பேர் பயந்துப்பாங்க. யூயோ 8 சனி பகவானோடதாச்சு அப்படின்வாங்க. பாருங்கள், 8வது ராசிங்கும்போது எதையும் சாதிக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. இன்றைக்கி பிரதமர் விருச்சிக ராசி. யார் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரதமர் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர். எப்படி போல்டாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்குது. அப்போ இந்த விருச்சிக ராசி எதையும் போல்டாக இயங்கக்கூடிய குணாதிசயங்கள் அவர்களுக்கு இருக்கும். 3 நட்சத்திரத்தை உள்ள வச்சுருக்காங்க. 3 நட்சத்திரங்கிறது விசாகம் குருவுடைய நட்சத்திரத்தை வச்சுருக்காங்க. மேனேஜபிள், எதையுமே மேனேஜ் பண்ணக்கூடியவங்க, தெய்வீக தன்மைகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய, லைஃப்பில் ஏதேனும் ஒரு விஷயத்தை ஆன்மீகத்துக்கு வேண்டி இவங்க கண்டிப்பாக செஞ்சே ஆவாங்க. நீங்கள் நிறைய இந்த ஐயப்ப பூஜா மண்டலின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? முருக பக்தர்கள் பேரவை, முருக பக்தர்களுடைய இயக்கம். அதே சமயத்தில் ஏதோ ஒரு கோயிலில் ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு பஜனைக்கு உண்டான ஒரு மெம்பர், கோயில் கட்டுமான பணி மெம்பர், திருப்பணி மெம்பர். நான் ஏதோ ஒரு விஷயத்தில் உலகமெங்கும் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் ஆன்மீகத்தை சார்ந்து கன்ஃபார்மாக அவர்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. இது அவங்கக்கிட்ட ஒரு தனித்துவமான ஒரு இது. அப்போது இது குரு, அதாவது விசாக நட்சத்திரம் உள்ளே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம். இப்போது நல்லவங்களுக்கு நல்லவங்களாகவும் எதிர்மறையானவங்களுக்கு எதிர்மறையாகவும் காமிக்கக்கூடிய ஒரு 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 தன்மைகள் இவங்ககிட்ட யதார்த்தமாக இருக்கும். ரொம்ப டீப்பாக நீங்கள் சாயந்தரம் உட்காந்து அப்படி கீழே வெளியில் உட்காந்து கேட்டுக்கிட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா கேட்டுக்கிட்டே உட்காந்து பேசுவாங்க. நீங்கள் உள்ளே ஒரு பெரிய இடத்துல உட்காந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியும் பேசுவாங்க. லைஃப்பில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அவங்க லைஃப்பில் அவருடைய அனுபவம் அப்படி இந்த பென்சிலை சீவனை அப்படி முறுக்கேறும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அடுத்தது புதன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் ஏமாந்து விட்டு கொடுத்து, ஐயோ லைஃப்பில் ஒரு பாடம் சார், நம்பினா சார் இப்போ தான் தெரியுது, வெளியிலலாம் எதிரி இல்லை, நமக்குள்ளேயே தான் இருக்காருங்கிறதுல ரொம்ப அதை கணுத்தம் போட்டு டெக்னிக்காக அதை கண்டுபிடிக்கக்கூடிய. அதே மாதிரி இவங்ககிட்ட ஒரு மைனஸ் இருக்குங்க. நீங்கள் யாராவது விருச்சிக ராசியோட பழகிருக்கீங்களா? பழகிருக்கீங்க. உடனே ஒரு விஷயத்தை பேச மாட்டாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எலாபரேட்டாக ஒரு டீச்சிங் மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு படிப்பு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது என்னென்னா அப்படின்னு அப்படி ஒரு இது ஃபார்மேட்டாக ஆக்சுவலி என்னென்னான்னுவாங்க. இந்த ஆக்சுவலி நிறையா போடுவாங்க, ஃபார்மேட்டாக அது கொண்டு வருவாங்க. ஒரு வேளை இப்படியோ அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதை ஒரு எலாபரேட்டாக ஒரு டீச்சிங்காக எடுத்து ஒரு பாடமாக சொல்லி, நீங்கள் இங்கேருந்து கரூருக்கு போகிறதுக்கு இப்போ கரூருக்கு போனோம் அப்படின்னு சொன்னீங்க வைங்களேன், காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முந்தி இந்த பஸ் இருக்கு இப்போ இருக்கா, அதாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக ஒரு பெரிய இதாக கேட்டு விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை 100 பேர்கிட்ட பழங்க, 99 பேர் இப்படி தான் இருப்பாங்க. கண்டிப்பாக 99 பேர் இப்படி தான் இருப்பாங்க. இதெல்லாம் விருச்சிக ராசியோடைய குணாதிசயங்க. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டாங்க. தேனுடைய அமைப்பை கொண்டவர்கள். அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தப்பை டக்குன்னு சொல்ல மாட்டாங்க.
பட் ஒரு நாள் கிடைக்கும் பாருங்கள், அந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நாளில் எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணிடுவாங்க, மொத்தமாக சேர்த்து உங்களை பேச விடாமல் பண்ணிடுவாங்க. அது அவங்கக்கிட்ட எனக்கு ஒரு டைம் கிடைக்கும்ல வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தரை பிடிச்சி இன்னொருத்தரை பிடிச்சி மேலே போயிடுவாங்க. தனக்குன்னு ஒரு ஆளை கரெக்டாக வச்சுருப்பாங்க. எந்த லெவலில் இருக்காங்களோ நீங்கள் வேணால் பாருங்கள், அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க ஏரியாவில் பேக்கரி எங்கே இருக்குது, ஆட்டோக்கார் நம்பர் என்ன, எலக்ட்ரிஷியன் நம்பர் என்ன, ப்ளம்பருடைய நம்பர் என்ன, அதே மாதிரி மீன் தொட்டிகள் வேணும்னா அவங்களுடைய நம்பர் என்ன, அதே சமயத்தில் டாக் ஃபுட்டு வேணும்னா அவங்களுடைய நம்பர் என்ன, அதே மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் நம்பர், எல்லா விஷயத்தையும் ரொம்ப அத்துப்படியாக அவங்க வச்சுருப்பாங்க. அதிகமாக நோட்டில் எழுதுகிற பழக்கம் அவங்களுக்கு நிறையா இருக்கும். எழுதி வைக்கிற பழக்கம் அவங்களுக்கு விருச்சிகராசி என்பவர்களுக்கு நிறையா இருக்கும். மற்றவங்களெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், வாழ்க்கையில் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் சோம்பேறியாக ரைட்டாக அப்படியே சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயமாக இருப்பாங்க. ரொம்ப சீக்கிரம் மற்றவங்க சேர்க்க மாட்டாங்க. ஃபேமிலிக்குள்ளே சொல்கிறேன், ஃபேமிலிக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே ஒன்று போயிட்டாங்க, அவங்க ஒரு பொண்ணாக இருந்து கல்யாணம் பண்ணி போயிட்டாங்கன்னா யாரெல்லாம் ஒதுக்கி யாரெல்லாம் எங்கே வைக்கணுன்றது லிமிட்டேஷன் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பையனாக இருந்ததுன்னா யாரெல்லாம் எங்கே வைக்கணும், 2 பேருக்கும் அப்படி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷன் வந்து விருச்சிகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக அந்த எல்லை வந்து தன்னுடைய பவுண்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பண்ணுவாங்க. இது விருச்சிகராசியுடைய குணாதிசயம், எண்ணங்கள். விருச்சிக லக்னம் அவங்க எப்படி இருப்பாங்க சார்? ராசியே இருந்தால் செயல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செயல் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பண்ணுவாங்க. நீங்களே யதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்ததை பார்த்துக்கலாங்கிற இதெல்லாம் கிடையாது. இது ஏன் இப்படி பண்ணல, இது ஏன் நடக்கலை, நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டோ அப்படின்வாங்க. அந்த மாதிரி அவங்க செயல்கள்லாம் ரொம்ப பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் செயல்கள், பர்ஃபெக்டான விஷயத்தை வந்து அவங்க கொண்டு வரக்கூடியதாக இருந்துருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ட்ரெஸ்ஸிங் வந்து நல்லா இருக்கணும். இன்னொன்று இந்த எப்படின்னா ஒரு 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 விதமான ஒரு கேரக்டர் இது யார்ட்டையும் இருக்குதுங்க. இந்த காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க, இன்ஃப்ராட்டி சூப்பராட்டி காம்ப்ளெக்ஸ், அது அவங்ககிட்ட ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் கொஞ்சம் வசதியாக இருந்துட்டீங்க, அவங்க கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டு அவங்ககிட்ட நீங்கள் ஏதாவது பேசிட்டீங்க, இந்த பணம் வந்த திமுறோ டக்குன்னு இப்படி, அதாவது அந்த தாட்டே வராமல் டக்குன்னு அடிச்சிடுவாங்க. இது ஒரு இது இருக்குது. ஒரு வேளை அவங்க ஜாஸ்தியாக நீங்கள் கம்மியாக இருந்தால் சரி அதுதான் இன்னும் அந்த இது தெரியல, அந்த காசுனா என்ன அருமை அப்படிங்கிறத டக்குன்னு அவங்க அதான் அது நீங்கள் இதை சொன்னால் வலிக்கும்னு தெரியும் இல்லையா, அந்த பாயிண்டை டச் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்ககிட்ட வெளியில் சொல்லாமல் அவங்களுடைய எண்ணங்கள் அப்படி பிரதிபலிக்கும், அவங்க செயல்களும் அந்த மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸ்லேருந்து தான் நம்பர் 1 வந்துடுவாங்க. விளையாட்டுத் துறைகளில் நம்பர் 1. கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்திங்கன்னா இவங்கள மாதிரி நீங்கள் எடுத்து செய்ய முடியாது. எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ்லாம் இவங்களுக்கு ஒரு சூப்பராக போகும். தொழில் பற்றி பிரமாதமாக இருக்கக்கூடிய தன்மை. ரயில்வே துறையில் நிறையா விருச்சிகராசி என்பவர்கள் இருக்கக்கூடிய நம்ம பார்க்கணும். அரசியல்லாம் முன்னாடி போனாங்கன்னா ஃபஸ்ட்டு போயிடுவாங்க, ஸ்லோவாக பிடிச்சி ஃபஸ்ட்டு போயிடுவாங்க. அது அவங்ககிட்ட ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். கிடைப்பாங்க சார். இப்போ விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் இவங்களுக்கு நிதி நிலைமை, அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், அவங்களுக்கு இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் பணத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க, பண சேர்க்கை இப்படி இருக்கும், சேவிங்ஸ் எப்படி பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுங்கள் சார். 0ல் வந்து மேலே வரும், ஒன்றுமே இல்லாமல் 0ல் வந்து டாப்புக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் வந்து விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டு. கிராஜுவலாக இருக்குங்க. காசு இருக்கிறது வெளியிலேயே தெரியாது. நீங்கள் அஞ்சலை பெட்டிக்குள்ளே கொஞ்சம் பணம் இருக்கும், கொஞ்சம் உண்டியலில் பணம் இருக்குமே, எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க, பட் வெளியிலேயே தெரியாது. இது இல்லைன்ற மாதிரியே இருப்பாங்க. இருந்தாலும் இல்லைன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க. நம்மளால் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். எதை வச்சு கண்டுபிடிக்கலாம், அவன் ட்ரெஸ்ஸிங்கை வச்சு கண்டுபிடிக்கலாம், அவங்க சந்தோஷமாக இருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம், மற்றபடி கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு எதிரே ஆசையெல்லாம் இல்லைன்னு வாங்க, பட் அவங்களுக்கு நகை ஆசை இருந்துட்டுருக்கும். நீங்கள் இன்னொன்று, இவங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் காப்பர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா சூப்பராக வரும். யாருக்கு? விருச்சிகராசி. அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அது ஒன்று பேசணும் இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏதோ கையை கட்டினாப்பில் இருந்துட்டுருக்கோம் அவங்களுக்கு கொஞ்சம். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கார், கொஞ்சம் கையை கட்டினாப்பில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஃபேமிலியில் கொஞ்சம் அப்படியே ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்துட்டுருக்கும். கொஞ்சம் இரிட்டேஷன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா அது இப்படி போயிட்டுருக்கேன், ஒரே மாதிரி போயிட்டுருக்கேங்கிற ஒரு இது. இன்னொன்று, ரியல் எஸ்டேட் பண்ணாங்கன்னா சூப்பராக வரும் உங்களுக்கு, ஃபினான்ஷியலி நல்லா வரும். இந்த ப்ரோக்கரேஜில் அவங்க நிறையா பண்ணுவாங்க, அதெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணக்கூடிய தன்மைகள் உண்டு. இப்போ விருச்சிக ராசிக்கு எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஆனால் தற்போதைய நிலை பார்க்குறப்போ விருச்சிகத்தில் நிறைய பேர் பணம் இல்லாமல் சிரமப்படுறாங்க சார். கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு வகையில் சம்பாத்தியம் பத்தலை அப்படிங்கிறது இன்றைக்கி இருந்துகிட்டே இருக்குங்க சார். ஸோ அவங்களுக்கு எப்படி அந்த பண வரவு வந்து ஏன் இப்படி இருக்குது, இந்த நிலை இருக்குது, அதுலேருந்து எப்படி அவங்க தப்பிக்கலாங்க சார்? சிம்பிள். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூட யார் சேர்ந்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஆச்சரியமாக நீங்கள் பார்ப்பீங்க, சார் நான் கேட்டது விருச்சிக ராசிக்கு, நீங்கள் என்ன சார் பக்கத்தில் யாராவது சேர்ந்துருக்கீங்கன்னு. உண்மையாகவே உங்களுக்கு நல்லா இருக்குங்க.
இவங்க நல்ல ஜாதகம், உயரக்கூடிய தன்மைகள், நல்ல முன்னேற்ற தன்மைகள் உண்டு. யார் கூட சேர்க்கை இருக்காங்கங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். இவங்க கூட சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்குது, இவங்க கூட சேராததுக்கு முன்னாடி எனக்கு எப்படி இருக்குது, இப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்துட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் விருச்சிக ராசி. இதன் பிரகாரம் போயிட்டாங்கன்னா இவங்க வந்து டாப்பாக வருவாங்க. ஸோ யார் கூட சேர்ந்துருக்காங்க அடுத்து நீங்கள் கேட்பீங்க, சார் எந்த ராசி கூட சேரக்கூடாது முதல்ல அப்படின்னு யோசிப்பீங்க. இவங்க யார் கூட சேர்ந்துருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நிதி நிலைமை மாறும். இப்போ விருச்சிக ராசி சில ராசியோட சேராமல் இருந்தாலே அவங்க லைஃப் நல்லா இருக்கும் சார். அது எந்த ராசி, ஏன் அப்படி சேரக்கூடாதுங்க சார்? மிதுன ராசிக்காரங்க கூட சேர்ந்தாங்கன்னா இவங்க 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 ஒரு யோசனையில் போவாங்களா, இவங்களுக்கு கேட்ட நட்சத்திரம் உள்ள இருக்குது. இவங்க ஒரு ஐடியா பண்ணாங்கன்னா அவங்க வேறு ஐடியா பண்ணுவாங்க. அதாவது தன்னை அப்படி மாற்றக்கூடிய, தன்னை வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னா அது மிதுன ராசிக்கு நிறையா இருக்குது. விருச்சிக ராசிலேருந்து பார்க்கும்போது மிதுன ராசிக்கு நிறையா இருக்குது. டக்குன்னு செட் ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது. அதாவது இவங்க ஒரு யோசனை பண்ணாங்கன்னா இவங்களுக்கு மேலே ஒரு யோசனை பண்ணி அவங்க வந்து அவங்கள அமுத்துறதுக்குண்டான தன்மைகள் கண்டிப்பாக இந்த ராசிக்கு இருந்துருக்கும். மிதுன ராசிக்கு அந்த மாதிரி இருக்கும். விருச்சிக ராசிக்கு ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? குடும்பத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க, பார்ட்னர்கிட்ட எப்படி பழகுவாங்க, சொசைட்டியோட எப்படி இருப்பாங்க சார்? உனக்கு நான் அடிமை இல்லை, ஐ எம் நாட் அ ஸ்லேவ் அப்படின்னு சொல்கிறதா தெளிவாக இருப்பாங்க. நீயும் ஒன்று நானும் ஒன்று, நீ உன் வேலையை பார்க்குற, நான் என் வேலையை பார்க்குறேன். இதிலலாம் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் திட்டாத வரைக்கும், நீங்கள் அவங்கள குறை சொல்லாத வரைக்கும் அவங்க தே ஆர் வெரி குட். பட் நீங்கள் என்றைக்காவது குறைகிற சொல்ல ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட இது பண்ண முடியாது. அவங்களோட டேக் ஃபார் வேறு மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அவங்கள வந்து எப்படின்னா நீயும் நானும் சம, நீ உன் வேலையை பார்க்குறேன், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. கிடைப்பாங்க சார். இப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு தொழில் செட் ஆகாமல் வேலை செட் ஆகும், இந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குங்க சார். சில பேர் தொழிலில் இருக்காங்க, பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்கு தொழில் செய்யணும்னு ஆசை இருக்குது. ஸோ இது அவங்களுக்கு எப்படி செட் ஆகும் சார்? கரெக்டாக சொல்லப்போனால் இவங்களுக்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வேலை ஆகுமா தொழிலாகுமா, நான் வேலை தான் 99% வேலை தான் இருக்கும். இல்லைன்னா இந்த மீடியேட்டர்ஸ், அதாவது முதல் இல்லாத முதலாளி, இந்த மாதிரி தான் முதலீடு போட்டு செய்யணும்னா அவங்க ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு பார்க்கணும். நான் இடையில ஒரு மலேசியாவில் ஒரு ஜாதகம் பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய ஜாதகம் சொல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்ட வார்த்தையை நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவர் என்ன பண்ணார், தொழிலில் நல்லா போச்சு, எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறார், சார் எனக்கு நல்லா போகுது, சூப்பராக போகுது சார், இந்த மாதிரி ஒரு கார் வாங்கிட்டேன் சார், லாபம் கிடச்சது, கார் வாங்கினேன், ரொம்ப சந்தோஷம், ஐ எம் வெரி ஹாப்பி. பிகாஸ் நான் செட் ஆகாதுன்னு சொன்னேன், அவர் செட் ஆகிருக்குங்கிறாருங்கிட்ட. ஐ எம் வெரி ஹாப்பி. உண்மையாகவே என் ப்ரொடிக்ஷன் கரெக்டாக இருக்கணும்னு நான் பெருசாக சொல்லலை. பட் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம். BMW கார் வாங்கினார், வீடு வாங்கினார், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கரெக்டாக நீங்கள் இஃப் யூ ஓன் பிலீவ் 2 years தான் இருக்கும். இந்த வீடை விற்றார், எனக்கு எது சார் காரு, நான் காரை விற்றார், திருப்பி 2 வீலர் போய் திருப்பி வேலைக்கு போயிட்டுருக்கு. வித்தின் 2 years 2 yearsல ரெண்டையும் சம்பாதிச்சார். 2 yearsல ரெண்டையும் விட்டார். மொத்தமே 5 வருஷத்தில் எல்லாமே சம்பாதிச்சு எல்லாத்தையும் விட்டார். நான் அப்போ திருப்பி சொன்னேன், நீங்கள் சொன்ன மாதிரி வேலைக்கே போகிறோம் சார், இதுதான் சார் எனக்கு மன நிம்மதியாக இருக்குது, இப்போ கடன் தான் சார் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, தூக்கி விட்டு கடனில் விட்டுட்டு என்னை கொண்டு வந்து இப்படி விட்டுருச்சு சார்னார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. கண்டிப்பாங்க சார். விருச்சிக ராசியோட வாழ்நாள் எப்படி இருக்குங்கிறது விலாவரியை பார்த்துங்க சார். கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.